இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சர்வர் சைடு ரிக்வெஸ்ட் ஃபோர்ஜரி வல்னரபிலிட்டியோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே நான் வந்து SRF வல்னரபிலிட்டி பத்தி தான் வந்து போட போறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ SRF ஓட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா வந்து சர்வர் சைடு ரிக்வெஸ்ட் ஃபோர்ஜரி இஸ் a web security vulnerability that allows an attacker to cause the server side application to make request to an unintended location. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ இது பார்க்க கொஞ்சம் மாதிரி குழப்பறமா இருக்கலாம். ஒண்ணுமே இல்லை guys. எப்பயுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது டெவலப்பர்ஸ்லாம் சர்வரோட இன்டர்னல் ஃபைல்ஸ்க்கும் ஆர்எல் சர்வர்ல இருந்து வெளியே இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் சர்வருக்கும் வந்து இன்டென்ஷனலா வந்து ரிக்வெஸ்ட் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா வந்து ஒரு இன்டர்னலாக இருக்க ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கிற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கம்பேர் பண்றதுக்கோ ஆர்எல்ஸ் வந்து ஒரு காமர்ஸ் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் வந்து எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அது இன்டர்னலா இருக்கிற ஒரு ஃபைலை வந்து ஃபெச் பண்ணாங்க. ஸோ அதை வந்து இன்டென்ஷனலா அவங்க வந்து ஃபெச் பண்றது அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த SRF வல்னரபிலிட்டி மூலியமா வந்து நம்ம சர்வரை அன்இன்டென்ஷனலா வந்து இன்டர்னல் ஃபைல்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கிற ஒரு சர்வரையும் நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் பிரச்சனையே. படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து அட்டாக்கரு. இதான் வந்து வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து SRFக்கு வந்து வல்னரபிளா இருந்ததுன்னா வந்து ஒரு அட்டாக்கர் கண்ட்ரோல் பண்ற ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கோ ஆர்எல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட இன்டர்னல் ஃபைல் சிஸ்டத்தை நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இது மூலமா வந்து நம்ம நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து இன்டர்னல் ஃபைல்ஸ்ல இருந்து கேதர் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை ஒரு நம்ம கண்ட்ரோல் பண்ற ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு வந்து ரிக்வெஸ்ட் மேக் பண்றது மூலமா வந்து ஏதாச்சும் ஒரு மால்வேரை வந்து இந்த வெப்சைட்ல வந்து டம்ப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து SRF கூட ஒரு மெயினான ஒரு இம்பாக்ட். அது மட்டும் இல்லாம இந்த SRF வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு எக்ஸ்டர்னலான இருக்க ஒரு அப்ளிகேஷன் நம்மளால வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் வந்து ஏதாச்சும் DDoS அட்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது எப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூடியூப்ல வந்து SRF வல்னரபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அட்டாக்கராக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த யூடியூப்ல இருக்கிற SRF வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமையோ ஆர்எல்ஸ் ஒரு ஃபேஸ்புக்கே வந்து என்னால வந்து ஒரு DDoS அட்டாக்கோ ஆர்எல்ஸ் வந்து வேற ஏதாச்சும் ஒரு அவங்களோட ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டாக்கை நம்மளால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அந்த இடத்துல வந்து அட்டாக்கராக நம்ம ஐபி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் கிட்ட வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. யூடியூபோட ஐபி அட்ரஸ் தான் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ தட் அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்ஸ்டாகிராம் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா ஓகே யூடியூப் தான் வந்து இந்த அட்டாக்கை மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணாங்க. ஸோ தட் வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓ அப்படியா விஷயம். இதுதான் வந்து ஒரு SRF வல்னரபிலிட்டி ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். ஓகே. ஸோ இது இல்லாமல் நம்ம சர்வரில் வந்து ஒரு RCA வந்து நம்மளால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷனே நம்மளால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த SRF வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் நம்ம போக போக வந்து இந்த பிளேலிஸ்ட்ல வர வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு SRF வல்னரபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போக போக வந்து ப்ராக்டிக்கலா வந்து டெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே SRF வல்னரபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. SRF வல்னரபிலிட்டி பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டீச்சிங் எப்படி சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.